உன்னிடம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க வேண்டுமானால் நீ நேசிப்பவர்களை பாராட்டு, தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய், காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடு, விலகியவர்களை மறந்தே விடு. உண்மையில் கடவுள் உனக்குள்ளேதான் இருக்கிறார். அமைதியும் அன்பும் நடுநிலை கொண்ட உணர்வும் கொண்டிருப்பதுதான் கடவுள் உனக்குள் இருப்பதற்கான அடையாளங்கள். வாழ்க்கையில் எது கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை. ஆனால் நம் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட சில உறவுகள் கிடைத்தாலே போதும். ஒருவன் பயமில்லாமல் இருப்பது துணிச்சல் இல்லை, அந்த பயத்தை வெற்றி கொள்வதுதான் உண்மையான துணிச்சல். நீங்கள் 10 முறை விழுந்தாலும் மக்கள் அதை நினைவில் வைத்துக் கொள்ளப் போவதில்லை. 11வது முறை நீங்கள் எழுந்து நிற்பதைத்தான் மக்கள் நினைவில் வைத்துக் கொள்வார்கள். உன் பாதையில் 1000 தடைகள் வரலாம். அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் உன் சூழல்கள் உன்னை பின்னோக்கி இழுக்கலாம். நம்மால் முடியுமா என்று சோர்ந்து போகாமல் தன்னம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வைத்தால் உன் தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகிவிடும். வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமானால் உன்னுடைய கால்களால் நடந்து செல். மற்றவர்கள் முதுகின் மேல் ஏறி போக விரும்பாதே. உங்களுக்கு எது வேண்டாமோ அதை பற்றி சிந்திக்காமல் எது வேண்டுமோ அதை பற்றி மட்டும் சிந்தியுங்கள். இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாளாக அமையும். சிரிக்க வைப்பது அழகுதான், ஆனால் அதைவிட அழகு யாரையும் கண்ணீர் சிந்த விடாமல் பார்த்துக்கொள்வது. பணம் அதிகமாக இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது. பணமே இல்லாவிட்டால் உன்னை யாருக்குமே தெரியாது. தேதியை கிழிப்பது போல உங்கள் கவலைகளை தினமும் கிழித்து எறிந்து விடுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான புதிய நாளாய் எண்ணி வாழுங்கள். உடலில் இருக்கும் குறை ஊனமல்ல. என்னால் முடியாது என்று உங்கள் மனதில் எண்ணும் எண்ணமே ஊனம். நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள் என்பதை விட அவ்வளவு கஷ்டத்திலும் நீங்கள் யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை என்பதில்தான் உள்ளது உங்கள் தன்னம்பிக்கையின் வெற்றி. நீங்கள் எதை கண்டு பயப்படுகிறீர்களோ அதை நேருக்கு நேர் சந்திக்க தயாராகுங்கள். உங்களின் பயம் செத்து போவதை காண்பீர்கள். உறவில் உரிமையை கொடுங்கள். வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுங்கள். அன்பில் உண்மையை கொடுங்கள். நட்பில் நேர்மையை கொடுங்கள். சந்தோஷம் தானாகவே உங்களை தேடி வரும். உன் பகைவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம். ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவுகளிடம் மட்டும் எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள். ஒரு முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்வுக்கு சமம். நிதானம் என்னும் கூர்மையான ஆயுதத்தை சரியாக பயன்படுத்துபவர்களால் எதையும் எளிதாக சாதிக்க முடியும். உன் இலக்கை பார்த்து மற்றவர்கள் சிரித்து கேலி செய்யவில்லை என்றால் உன் இலக்கு மிகச் சிறியது என்று அர்த்தம். ஒருவரை மன்னித்து விடும் அளவிற்கு நல்லவராக இருப்பது தவறில்லை. ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக மட்டும் இருக்காதீர்கள். போலியான மனிதர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள். காசு, பணம், நிலம், வீடு, வாசல் என்று கேட்டுக்கொண்டே இருந்த மனிதன்தான் ஒரு கட்டத்திற்கு மேல் நிம்மதி மட்டும் இருந்தால் போதும் என்று சரணடைந்து விடுகிறான் இந்த வாழ்க்கையிடம். அளவுக்கு அதிகமான அன்பு முதலில் பிரமிக்கப்பட்டு ரசிக்கப்பட்டு பிறகு தொல்லையாகி சலிப்படைந்து இறுதியில் உதாசீனப்படுத்தப்படுகிறது. அழகான நாட்கள் எப்போதும் அமைந்து விடாதுதான். ஆனால் அமையும் நாட்களை அழகாக மாற்ற நம்மால் முடியும். 100 பொய்களை காட்டிலும் ஒரு உண்மைக்கு வலிமை அதிகம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்களின் எண்ணப்படியேதான் அமைகிறது. எனவே உங்களின் எண்ணங்களை எப்போதும் தூய்மையாகவும் நேர்மையாகவும் உயர்வானதாகவும் வைத்திருங்கள். எத்தனை உறவுகள் நம்மை சுற்றி இருந்தாலும் அத்தனையும் மனதுக்கு பலம் சேர்ப்பதில்லை. பயமின்றி வாழ்க்கையை வாழ யாரோ ஒருவரின் ஆறுதலும் துணையுமே தேவைப்படுகிறது.
பல போராட்டங்களுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றிதான் கிடைக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. தோல்விகள் கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தோல்விகளில் இருந்துதான் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கின்றன. போராடி தோற்பது கூட வாழ்வின் ஓர் அங்கம்தான் என்பதை மறந்துவிடாதீர்கள். உண்மையில் நம்பிக்கை என்பது நாளைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதல்ல. இந்த நொடி மகிழ்ச்சியை எதனிடமும் யாரிடமும் பறிகொடுத்து விடாமல் பார்த்து கொள்வதுதான் நம்பிக்கை. வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனமாக கையாளுங்கள். உங்கள் முடிவுகளை நீங்களே எடுங்கள். வாழ்க்கை உங்களை சரியாக வழிநடத்தும். வாழ்க்கையை சரியாக கவனித்துக் கொள்பவர்களை கண்டிப்பாக வாழ்க்கையும் சரியாக கவனித்துக் கொள்ளும். சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை ஏமாற்றுவது போல் உங்களுக்கு தோன்றும். அது உண்மையில் ஏமாற்றம் அல்ல, உங்களின் தன்னம்பிக்கைக்கான பலப்பரீட்சை என்பதே உண்மை. வாழ்க்கையில் நாம் என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பது, என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதை விட மிகவும் முக்கியமானது. எப்போதும் தோல்வி பயத்தில் இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒரு முறையாவது எதிர்கொள்வதே சிறந்தது. முயற்சியை கைவிடாதவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை. ஒன்று வெற்றி பெறுகிறார்கள், அப்படி இல்லை என்றால் கற்றுக்கொள்கிறார்கள். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள்தான் சிறந்தவர் என்று உங்களை உறுதியாக நம்புங்கள். எப்படிப்பட்ட கடினமான இலக்குகளையும் சுலபமாக எட்டிவிடலாம். வாழ்வில் பொருள் தேடினால் இருக்கும் வரை வாழலாம். வாழ்க்கைக்கு பொருள் தேடினால் நீங்கள் இறந்த பிறகும் வாழலாம். மற்றவர்களின் தங்க நாற்காலியின் முன் கைகட்டி நிற்பதை விட உன் உழைப்பினால் ஆன தகர நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு உட்கார கற்றுக்கொள். சில இடங்களில் எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல் இருங்கள். அந்த பண்புதான் உங்களை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும். வெளிச்சம் கிடைத்தவுடன் விளக்கில் எரிந்து கொண்டிருந்த திரியின் தியாகம் யாருக்கும் தெரிவதில்லை. சில மனிதர்களும் அப்படித்தான். நம்மிடம் அவர்களுக்கான தேவை பூர்த்தியான பிறகு நாம் அவர்களது கண்களுக்கு தெரியாமலே போய்விடுகிறோம். உறவுகளில் அவ்வப்போது சிறிது கோபத்தையும் அதிகாரத்தையும் காட்டிக்கொள்ள மறந்துவிடாதீர்கள். நரிகளுக்கு மத்தியில் வாழும் பொழுது சில சமயம் கர்ஜனை செய்துதான் நீங்கள் சிங்கம் என்பதை காண்பிக்க வேண்டியிருக்கிறது. உங்களை நம்பியவர்களுக்கு நீங்கள் உயிராய் இருப்பது போல உங்களை வெறுப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். எது நல்லது எது கெட்டது என்பதை தெரிந்து கொள்ள கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். நல்லவைகள் முதலில் நரகமாகவே தோன்றும், முடிவில் சொர்க்கமாகிவிடும். ஆனால் தீயவைகள் முதலில் சொர்க்கம் போல தோன்றும், கடைசியில் நரகமாகிவிடும். உங்களுடைய துன்ப காலத்திலும் யாருடைய நட்பு தொடர்கிறதோ அவர்கள் மீது முழு நம்பிக்கை வையுங்கள். அவர்கள் மட்டும்தான் எப்பொழுதும் உங்களுக்கு உண்மையாக இருப்பவர்கள். பெரும்பாலும் சண்டைகளுக்கான காரணங்களை விட சண்டைகளின் போது பேசுகின்ற கடுமையான வார்த்தைகளே பெரிய காயங்களை உண்டாக்குகின்றன. உங்களை பொக்கிஷமாக பார்க்கும் உறவுகள் இந்த உலகில் நிறைய பேர் இருப்பார்கள் என்பதை உணருங்கள். அழகான முகங்கள் உலகில் 1000 இருக்கும், ஆனால் அரிதாரம் பூசாத முகங்கள் உலகில் அரிதாகத்தான் இருக்கும். உங்களின் கண்மூடித்தனமான அன்பு யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் எல்லோராலும் காயப்பட்டு நிற்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வு கட்டாயம் உண்டு, ஆனால் ஒருவரின் கற்பனையால் உருவாக்கப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது என்பது மிகவும் கடினம் என்பதுதான் உண்மை. இவர்கள்தான் நல்ல உறவுகள் என்று நம்பும் நேரத்தில்தான் நாங்கள் மிகச்சிறந்த நடிகர்கள் என்று நிரூபித்து விடுகிறார்கள் சில உறவுகள். பணம் இல்லாமல் மனிதனாக வாழ்ந்துவிட முடியும், ஆனால் மனிதர்களோடு வாழ முடியாது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. இங்கு யாருடைய வாழ்க்கையும் யாரையும் சார்ந்து இருப்பதில்லை என்பதையும், வாழ்க்கையில் எல்லாம் அவரவர் எண்ணங்களின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டால் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கூட இடம் தரமாட்டீர்கள். இந்த ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள்,
தவறு செய்பவர்களை எளிதில் திருத்திவிடலாம். ஆனால் தவறு செய்துவிட்டு அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்தவே முடியாது. உன் கால்கள் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் வரைதான் உனக்கு மதிப்பு. ஓய்ந்து ஒதுங்கி உட்கார்ந்து விட்டால் அதற்கு பிறகுதான் தொடங்கும் உனக்கான அவமதிப்பு. வாழ்க்கை என்பது புத்தகம் போல. அதில் முதல் பக்கம் கருவறை, கடைசி பக்கம் கல்லறை. இதற்கிடையில் உள்ள பக்கங்களை கண்ணீரால் எழுதாதே, உன் புன்னகையால் எழுது. பொறுத்து கொண்டு போவதற்கும் ஓர் எல்லை உண்டு. எதுவும் எல்லை மீறாமல் பார்த்து கொள்வதே எல்லோருக்கும் நல்லது. உன்னுடைய அன்பு யாருக்கு பலம் சேர்க்குமோ, உன்னுடைய வார்த்தைகள் யாருக்கு மகிழ்ச்சி உண்டாக்குமோ, உன் புன்னகை யாருக்கு தேவையோ, உன் மௌனம் யாருக்கு கண்ணீரை வரவழைக்குமோ, உன் பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ, உன் நினைவு யாருக்கு பொக்கிஷமோ, அவரே உன்னுடைய உண்மையான உறவு. மற்ற எல்லோருமே உன்னை கடந்து போகும் அந்த மேகங்கள் போன்றவைதான். வந்த வேகத்தில் காணாமல் போய்விடுவார்கள். வாழ்வில் என்றும் உன்னை தூக்கி போட்டவர்களை நினைத்து ஒருபோதும் வருந்தாதே. அதேபோல உன் வாழ்வில் உன்னை தூக்கி விட்டவரை ஒருபோதும் மறக்காதே.